தக்காளி சூப்பு சாப்பிட ரெஸ்டாரண்ட்லாம் போக வேணாங்க. வீட்லேயே ஹெல்த்தியாக செய்யலாம். இதுக்கு ஒரு வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி 4 பல் பூண்டு, அரை வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தலையோட தண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு, அது கூடவே உப்பு, நறுக்குன 3 தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டு 2 கப்பு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். அது கூட 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து தண்ணியை வடிகட்டி தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சூடு பண்ணி ப்ரெட்டு துண்டுகளை பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சூடு பண்ணி பட்டை, லவங்கம் கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி சூடு பண்ணுங்க. அது கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தக்காளி சாறையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நான் அரை டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும், தேவையான அளவுக்கு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. நல்லா கொதி விட்டு இறக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்க்கையும் சேர்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சூப்பு செம்மையாக ரெடி ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.